பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலே நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போன தடவை நான் பேசும்போது இயேசு என்கிற நாமம், அந்த நாமத்தை குறித்து நாம் ஒரு சில விஷயங்கள் பார்த்தோம். எந்த அளவில் நம்முடைய வாழ்க்கையில் அது பிரயோஜனமாக இருக்கிறது, எப்படி நம்ம அந்த நாமத்தை பயன்படுத்த வேண்டும் என்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு நாமத்தை பார்க்க போகிறோம். அவருக்கு அநேக நாமங்கள் உண்டு. அதுல இன்னைக்கு இரண்டாவதாக இன்னொரு நாமத்தை குறித்து பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாமத்திற்கு முன்பதாக நான் ஒரு கதையை சொல்ல விரும்புகிறேன். ஒரு ஸ்கூல்ல ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. அதுல ஒருத்தர் வந்து ஒரு பையன் வந்து நல்லா ரொம்ப படிக்கிறவன், ரொம்ப சின்சியரான ஸ்டூடெண்ட். ஸோ என்ன ஹோம்ஒர்க் கொடுத்தாலும் டக்கு டக்குன்னு அதை அன்னைக்கு ஈவினிங்கே செஞ்சுட்டு அடுத்த நாள் ஸ்கூல்ல சப்மிட் பண்ணி அவனோட எக்ஸாம்ஸ்ல மார்க்ஸ் எல்லாமே கொஞ்சம் நல்ல மார்க் வாங்குவான். அவனோட ஃப்ரெண்டு, அதே ஃப்ரெண்டு, அந்த பையனோட ஃப்ரெண்டு, ஸோ அவன் வந்து கொஞ்சம் படிப்புல கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணாம மற்ற விஷயங்களை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தான். அவனும் படிப்புல மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணாம மற்ற ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ் அதுன்னு கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருந்ததுனால அவனோட மார்க்ஸ், அவனோட எஜுகேஷன் லெவல்ல, அவனோட ஸ்கூல்ல அவன் எழுதுற எக்ஸாமுக்கான மார்க்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருந்துச்சு. ஸோ கம்மியா இருந்ததுனால அவன் உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருந்தான். யார்ட்டையும் சொல்ல முடியல. வீட்டில் வந்து திட்டுறாங்க, ஸ்கூல்லையும் திட்டுறாங்க, டீச்சர்ஸ் திட்டுறாங்க. நான் என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, நல்லா படிக்கிறவன், அவன் வந்து கேட்குறான் என்னாச்சு அவனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவன் சொல்றான், எனக்கு மற்ற விஷயத்துல இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கு, என்னால் படிப்புல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். ஸோ இந்த நல்லா படிக்கிற ஃப்ரெண்ட் என்ன பண்றான்னா, அவனுக்கு நான் உனக்கு உதவி செய்யறேன், நான் உனக்கு உதவி செஞ்சு நீ எப்பெல்லாம் படிக்கணும்னு வரையோ நான் அப்பெல்லாம் உனக்கு உதவி செஞ்சு என்னென்ன டவுட்லாம் இருக்கும் நான் அதை உனக்கு கிளியர் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றான். ஸோ அதே மாதிரி நாட்கள் போக போக ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறாங்க. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து செகண்ட் ஃப்ரெண்டை ஹெல்ப் பண்றாங்க. ஹெல்ப் பண்ணி ஒன்னா சேர்ந்து படிக்கும்பொழுது ரெண்டு பேருமே எக்ஸாம்ஸ் வந்து நல்ல ஒரு மார்க் எடுக்கிறாங்க. ஸோ இந்த கதையில முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அந்த முதலாவது நண்பர், அதாவது அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்டு செகண்ட் ஃப்ரெண்டுக்கு உதவி செய்தார். அந்த உதவியினால் அந்த ரெண்டாவது ஃப்ரெண்டும் நல்ல மார்க் எடுக்க, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் உதவி பண்ணனால அந்த ரெண்டாவது ஃப்ரெண்ட் நல்ல மார்க் எடுத்தாங்க. ஸோ இந்த கதையில ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து அந்த செகண்ட் ஃப்ரெண்டுக்காக ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ அந்த ஹெல்ப் வந்து ரொம்ப முக்கியம். அந்த ஹெல்ப்னால தான் அந்த செகண்ட் ஃப்ரெண்டால நல்லா படிச்சு நல்ல மார்க் எடுக்க முடிஞ்சது. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நாமம் என்னன்னா எபினேசர். ஸோ இந்த கதையை ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் பின்னாடி திருப்பி வரேன். ஸோ இந்த நாமம் என்ன நாமம் அப்படின்னா எபினேசர். ஸோ இது எங்க இருந்து வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஹீப்ரூ வேர்ட், எபிரேய வார்த்தையிலிருந்து வந்தது. எபன் ஹா எசேர், ஸோ அந்த வார்த்தையிலிருந்து வந்தது. ஸோ அதோட மீனிங் என்னன்னா தி ஸ்டோன் ஆஃப் ஹெல்ப். ஸோ இதுக்கு ஒரு பைபிள் ரெஃபரன்ஸ் நம்ம பைபிள்ல பார்த்தோம்னா 1 சாமுவேல் 7வது அதிகாரம் 12வது வசனம் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சாமுவேல் ஒரு கல்லை எடுத்து மிஸ்பாவுக்கும் சேனுக்கும் நடுவாக நிறுத்தி, இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி அதற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஸோ நம்மளுடைய தேவன் உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். நம்ம என்ன விஷயம் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டாலும், நம்ம ஏசப்பா கிட்ட என்ன விஷயம் ஹெல்ப் கேட்டாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்கிற தேவனா இருக்கிறார். ஸோ அதனாலதான் சாமுவேல் இம்மட்டும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்தார் என்று சொல்லி, ஸோ சாமுவேல் அதை உணர்ந்ததுனால ஒரு கல்லை எடுத்து இம்மட்டும் கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்தார் என்று அந்த கல்லிற்கு எபினேசர் என்று பெயரிட்டான். ஸோ இது நம்ம லைஃப்ல எப்படி அப்ளை பண்றது, நம்மள அனுதின வாழ்க்கையில எப்படி நம்ம அப்ளை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் ஒரு ஹெல்ப்பரா இருக்கலாம். நீங்க மற்றவங்களுக்கு ஒரு விஷயம் ஹெல்ப் பண்ணலாம். ஒருத்தவங்களால ஒரு விஷயம் முடியல அப்படின்னு சில நேரத்துல நம்மளுக்கு பார்த்தா தெரியும். சில நேரத்துல அவங்க வந்து அவங்களாவே ஹெல்ப் கேட்டு வருவாங்க. ஸோ அதை நம்ம வந்து உதவி தள்ளி விடாம அவங்களுக்காக நம்ம ஹெல்ப் பண்ணலாம், உதவி செய்யலாம். அதே நேரத்துல உதவி செய்யும் போதும் நல்ல விதத்தை உதவி செய்யணும். ஸோ நம்ம அந்த கதையில பார்த்தோம்னா, அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து நீ எக்ஸாம்ல வந்து எப்படி காப்பி அடிக்கணும் அப்படின்றதுக்காக உதவி செய்யல, பட் எப்படி படிக்கணும், என்னென்ன படிக்கணும் அப்படின்னு செஞ்சு நல்ல விதத்துல உதவி செஞ்சாங்க. ஸோ அதே மாதிரி நம்மளும் யார் நம்ம கிட்ட வந்தாலும் நல்ல விதத்துல அவங்களுக்கு உதவி செஞ்சு அவங்களோட வாழ்க்கையில முன்னேறத்தக்கதாக நமக்கு நம்ம அவங்களுக்காக உதவி செய்ய வேண்டும். உதவி செய்யறது மட்டும் இல்லாம நம்ம அந்த நாமத்தை வந்து திருப்பி நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும். போன தடவை பார்த்தோம் இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். அதே மாதிரி இப்ப நம்ம என்ன பண்ண போறோம்னா, எபினேசரே உமக்கு நன்றி, எபினேசரே உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு இந்த ஒரு ரெண்டு சென்டென்ஸ் வந்து நம்ம திருப்பி சொல்லிக்கிட்டே இருந்தோம்னா கர்த்தர் நம்ம நிச்சயமாக உதவி செய்வார். நம்மளும் மற்றவங்களுக்காக உதவி செய்யறதுக்கு தேவன் நம்மளை பயன்படுத்துவார். ஸோ அதே மாதிரி போன தடவை நான் இயேசு என்கிற நாமங்களுக்கு சில பாடல்கள் சொன்னேன். அதே மாதிரி இதுக்கும் நான் சில சாங்ஸ் சொல்றேன்.
எபினேசரே உதவி நீரே நன்றி நன்றி ஐயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாடல் இருக்கும். நீங்க அந்த பாடலை திருப்பி கேளுங்க. அப்புறம் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாக, அந்த பாடலையும் ஒரு நாமங்களை பத்தி இருக்கும். அதுல எபினேசர் அப்படிங்கிற நாமங்களை பத்தி இருக்கும். ஸோ இந்த பாடல்களை திருப்பி திருப்பி கேளுங்க. ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களோட டெய்லி ஜபத்துல, டெய்லி நீங்க ப்ரேயர் பண்ணும்போது, தனிப்பட்ட ஜபத்துல நீங்க இந்த பாடல்களை திருப்பி பாடுங்க. இதே மாதிரி அநேக பாடல்கள் எபினேசர் அப்படின்ற நாமத்துக்கான பாடல்கள் உண்டு. ஸோ அதை நீங்க திருப்பி பாடுங்க, திருப்பி கேளுங்க. நீங்களும் மற்றவங்களுக்கு இன்னைக்கு ஒரு முடிவு எடுங்க. இன்னைக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் நிறைய பேருக்கு உதவி செய்வேன் அப்படின்ட்டு நீங்க முடிவு பண்ணி கேளுங்க. ஜபிப்போமா. நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்கு அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் கர்த்தாவே எங்களுக்கு உங்களுடைய நாமத்தை பத்தி நீங்க சொன்னீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களுக்கு இம்மட்டும் உதவி இருக்கீங்க இயேசுப்பா. இம்மட்டும் நாங்கள் உயிர் வாழ்வதற்கும் எங்களுக்கு எல்லா விஷயத்திலும் உதவி செஞ்சிருக்கீங்க. அதே போல நாங்களும் பிறருக்கு உதவியா இருக்க, மற்றவர்களுக்கு என்ன தேவை இருந்தாலும் கர்த்தாவே நல்ல விதத்துல நாங்கள் உதவி செய்ய நீங்கள் எங்களுக்கு அனுகிரகம் செய்யும்படி ஜெபிக்கிறோம். அதனாலே ஆசீர்வதிங்க. கையிட்டு செய்கிற ஒவ்வொரு வேலையிலையும் கர்த்தாவே நீங்க எங்களோட கூட இருங்க. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.